அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஆவடி மாநகர காவல்துறை ஆணையர் சங்கர் சென்ற கார் மீது லாரி மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விபத்து எப்படி ஏற்பட்டது, விவரங்கள்? வணக்கம் உமேஷ். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஆவடி மாநகர காவல்துறை ஆணையர் சென்று கொண்டிருந்த கார் மீது லாரி ஒன்று மோதி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் அவருடைய உதவியாளர் மாரி என்பவர் பலத்த காயம் ஏற்பட்டு அரசு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தாம்பரம் மாவட்டத்தினுடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பகுதியில் நடைபெறக்கூடிய புன்னேரி அடுத்த பெருஞ்சேரி என்கிற பகுதியிலே முதலமைச்சர் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஆவடி மாநகர காவல்துறை ஆணையர் சங்கர் நேரில் சென்றதாக கூறப்படுகிறது. அப்படி செல்லுகிற பொழுது சோழவரம் அருகே அவருடைய கார் சென்று கொண்டிருந்த பொழுது பின்னால் வந்த லாரி, குறிப்பாக செம்புலிவரம் என்கிற பகுதியில் அந்த லாரி மோதியதாக கூறப்படுகிறது. பின்னால் மோதியதில் அந்த முன்னால் அமர்ந்திருந்த அந்த பகுதியில் அவருடைய அந்த டோர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. ரத்தம் சொட்ட சொட்ட அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது ஒரு மாநகர காவல்துறை ஆணையருடைய வாகனம் செல்லுகிற போது அவருடைய வாகனத்தில் காவலர்கள், அதாவது பாதுகாப்பிற்காக செல்வார்கள். அதே போன்று முன்னால் கூட தேவையானால் எஸ்கார்டுகள் என்று சொல்லப்படுகின்ற காவல்துறை வீரர்கள் செல்லக்கூடிய வாகனமும் செல்லும். அப்படி இருக்கிற போது இந்த லாரி எப்படி மோதியது, அதில் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா? ஒரு காவல்துறை ஆணையரே செல்லக்கூடிய வாகனத்திற்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் தமிழகம் இருக்கிறதா? உண்மையிலேயே அந்த லாரி கட்டுப்பாட்டை மீறி அந்த காவல்துறை ஆணையர் செல்லக்கூடிய வாகனத்தின் மீது மோதியதா, அல்லது இதில் வேறு ஏதாவது சதி மற்றும் நாச வேலைகள் இருக்குமா என்கிற சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது. இந்த விபத்து காரணமாக மோதிய அந்த வாகனங்களுடைய உரிமையாளர்கள் அல்லது அந்த வாகன ஓட்டியிடம் முழுமையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த விசாரணைக்கு பின்புலமாக, குறிப்பாக இந்த விபத்துக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உண்மையை கண்டறிந்து அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது காயமடைந்து ஒரு ஆபத்தான நிலையில் அவருடைய உதவியாளர் மாறி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். வாகனம் மிகப்பெரிய அளவில் சேதமுற்றிருக்கிறது. அதே போல காவல்துறை ஆணையருக்கும் சில காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவரும் சிகிச்சை பெற்றிருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தில் யார் மீது தவறு இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். சாலையிலே சென்று கொண்டிருந்த காவல்துறை ஆணையருக்கே இப்படிப்பட்ட ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கிறது என்றால் சாதாரண மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று அச்சப்பட வேண்டிய சூழ்நிலை அந்த பகுதியிலே உருவாகி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். லாரி உரிமையாளர், லாரி ஓட்டுநர், இந்த விபத்துக்கு காரணமானவர்கள் மீது முறைப்படி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தற்போது எழுந்திருக்கிறது. இந்த விபத்துக்கு பின்னால் சதி இருக்குமா என்கிற சந்தேகமும் எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. அது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அந்த தரப்பிலே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.